வணக்கம் சார். வாங்க தம்பி உட்காருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காக்கி சட்டையை நான் போட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற இந்த ஊர்ல ஆதி மாதிரி அயோக்கியனும் இருக்கானுங்க. அவனுக்கு தான் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கு, கட்சி சப்போர்ட்டும் இருக்கு. அதான் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. போலீஸ்காரங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. யாரை பார்த்தாலும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்போம். அதான் உங்களையும் அப்படியே பார்த்துட்டு தம்பி அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் வரேன் சார். நலம் பெருக பலம் பெருக. நன்றி. நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்ல. சரி நான் பார்த்துக்கிறேன். ஹாய் சத்யா. சரி நான் அப்புறம் பண்ணுறேன். இங்கே தான் உட்காந்துருக்கியா? என்னடா ஆச்சு உனக்கு? எப்பவுமே உன்னை பற்றி தான் நினைப்பியா? என்னை பற்றி நினைக்கவே மாட்டியா? ஏன் நந்தினி? சத்யா சத்யா, நீ நினைக்கிற சூழ்நிலை நான் இப்போ இல்லை. என்ன சொல்ற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீயாச்சும் நல்லா படி. வாட் நான்சென்ஸ். அப்ப நம்ம காலேஜ்ல லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? இல்ல நந்தினி, இப்ப நான் எந்த நேரமும் ஜெயிலுக்கு போற சத்யா, புரிஞ்சுக்கோ. இதான் உன் முடிவா? அப்ப நம்ம லவ் சத்யா, எங்க அப்பா ஊருக்கே நல்லது பண்றவரு. அவர் பொண்ணுக்கு நல்லது பண்ண மாட்டாரா? புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ. ஐயோ நந்தினி, நந்தினி, நந்தினி ப்ளீஸ். நந்தினி ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மா நந்தினி, என்னடா? என்னம்மா அம்மா திட்டினாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாங்களா? ஏன்டா அழற செல்லம்? அழாதடா. என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. என்ன சொல்லுடா செல்லம்? அப்பா தானே கேக்குறேன், சொல்லு. அப்பா சொல்லுடா. காலேஜ்ல சத்யாவை லவ் பண்றேன்ப்பா. அப்பா பாத்துக்கிறேன், நீ தைரியமா படி. என் செல்லல்ல, அழாதம்மா. நல்லா படி, நான் பாத்துக்கிறேன். அழாதன என் செல்லல்ல. வணக்கம் வள்ளலே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வருஷம் பல ஆனாலும் இந்த பண்பு மட்டும் உங்களை விட்டு இன்னும் போகல. விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வரவேற்கணும் இல்லையா? வந்த விஷயம் அது வள்ளலே, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. தேதி வேற அறிவிச்சிட்டாங்க. நான் ஒன்னும் மனு தாக்கல் பண்ணலையே. வள்ளலுக்கு தமாசு இருந்துகிட்டே இருக்கு, போகல. இந்த தடவை நான் சுயேட்சையா நிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் வள்ளலுங்கிறது. அப்படியே மக்கள்கிட்ட என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் மெஜாரிட்டி ஓட்டுல ஜெயிச்சிருவேன் வள்ளலே. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன வள்ளலே, படபலமும் நிறைஞ்ச நீங்க ஒரு கோடு போட்டா ரோடு போடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கிறது எனக்கு தெரியாமலா போச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு மக்களுக்கு தெரியும். வள்ளலே, என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய வெற்றியை மக்கள் தீர்மானிக்கட்டும். புரிஞ்சு போச்சு வள்ளலே. உங்க வீடு தேடி ஆதரவு கேட்டு வந்த என்ன வெறுப்போட வெறுங்கையோட அனுப்புறீங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். டேய் வாங்கடா. ஹலோ வள்ளல், நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க ஆதி. நீங்க தேவையில்லாம சத்யா விஷயத்துல தலையிடுறீங்க. என்னுடைய விரோதத்தை வளர்த்துக்க வேண்டாம். அவன் என் தம்பியை கொன்னு இருக்கான். நான் அவனை விட மாட்டேன். சத்யாவை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சா நீங்க பாத்துக்குங்க. வள்ளல், சொல்றத கேளுங்க. என்ன போனை கட் பண்ணிட்டான்? விட மாட்டேன்டா. டேய் உன்னை விட மாட்டேன்டா. ஐயா. தம்பி சத்யாவா? சொல்லுங்கய்யா. கொஞ்சம் நேர்ல வரையா தம்பி? சரிங்கய்யா, இது வந்துடுறேன். சத்யா ஐயா சொல்லுங்க. உன் மேல ஆதி ரொம்ப கோவமா இருக்கான்.
நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, என்ன? ஐயா நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க ஐயா? நான் இருக்கேன் சத்யா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சரிங்க. என்ன? சத்யா, ஐயா சொல்லுங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. என்ன விசேஷம்? குழந்தைக்கு பிறந்த நாள். ஐயோ நம்ம வீட்டு விசேஷமாச்சே, சொல்லவே இல்லை நீ. நல்லா பேசணும். நலம் பெருகு வளம் பெருகு. நலம் பேருக்கு வளம் பேருக்கு. நலம் பேருக்கு வளம் பேருக்கு. இனிமே உன் விதைகளை என் தம்பி கிட்ட கேட்டு. இந்த பார், பணத்துக்காக நான் என்ன ஒண்ணு செய்வேன். நல்லா